வாங்க இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பத்தி பேசுவோம். ஒரு ரீசர்ச் ப்ராப்ளம சரியா சொன்னாலே பாதி வேலை முடிஞ்ச மாதிரி அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. அது எப்படி முடியும்? சும்மா சொல்றது மட்டும் எப்படி பாதி வேலையாகும்? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இன்னுதான் நாம இன்னைக்கு அலச போற விஷயம். கேக்குறதுக்கு கொஞ்சம் மிகையா தெரியலாம் இல்லையா? பாதி வேலைய முடிஞ்சிடுச்சுன்னு சொல்றாங்களேன்னு தோணலாம். ஆனா ஒரு சிக்கல சரியா வரையறுக்கிறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சக்தி இருக்கு. அது என்னன்னு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுதான் நம்ம எல்லார் மனசுலயும் வர முதல் கேள்வி. வெறும் வார்த்தைகள் எப்படி ஒரு உண்மையான ஆராய்ச்சிக்கு ஈடாகும்? இந்த கேள்விக்கான பதில தான் நம்ம இந்த முழு விளக்கத்திலையும் தேடப் போறோம். சரி, நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். இந்த புதிரை அவிழ்க்கணும்னா முதல்ல ஆராய்ச்சி சிக்கல் அப்படின்னா என்னன்னு சரியா புரிஞ்சுக்கணும். ஒரு ஆராய்ச்சி சிக்கல்ங்கிறது சும்மா ஒரு டாபிக் கிடையாது. அது மொத்த ரிசர்ச்சோட அஸ்திவாரம். அதாவது நமக்கு தெரியாத ஒரு விஷயம் இல்லனா ஒரு சவால் இருக்கு. அந்த கேப்பை சரியா அடையாளம் கண்டு அதை நிரப்ப முயற்சி பண்றது தான் ரிசர்ச். இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி ப்ளூ பிரிண்ட் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் இதுவும். ப்ளூ பிரிண்ட் கரெக்டா இருந்தா பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும், வேலை சீக்கிரமா முடியும். அதே போல ஆராய்ச்சி சிக்கல் தெளிவா இருந்தா அதுவே நம்மள வழிநடத்தி பாதி வேலையை முடிச்சிடும். இப்போ இந்த ப்ளூ பிரிண்ட், அதாவது நம்ம ரீசர்ச் ப்ராப்ளம் எப்படி நம்ம முழு ப்ராஜெக்ட்டுக்கும் ஒரு வழியையும் கட்டமைப்பையும் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்க, ரிசர்ச் ப்ராசஸோட முதல் படியே இந்த சிக்கலை உருவாக்குறது தான். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த ஒரு ஸ்டெப் தான் இதுக்கப்புறம் வர்ற எல்லாத்தையும் முடிவு பண்ணுது. அடுத்து என்ன கருதுகோள் வைக்கணும், எப்படி டிசைன் பண்ணணும், எப்படி டேட்டா கலெக்ட் பண்ணணும்னு எல்லாமே இதை சார்ந்து தான் இருக்கு. இந்த அஸ்திவாரம் சரியா இல்லைனா மொத்த பில்டிங்கும் வேஸ்ட். ஒரு தெளிவான சிக்கல் அறிக்கை ஒரு ஜிபிஎஸ் மாதிரி. நம்மளோட பாதை இதுதான்னு காட்டும், என்ன மாதிரி டிசைன் யூஸ் பண்ணலான்னு வழிகாட்டும், எதையெல்லாம் அளக்க போறோன்னு தெளிவுபடுத்தும். ரொம்ப முக்கியமா நம்ம டாபிக்க சுத்தி ஒரு வேலி மாதிரி நின்னு தேவையில்லாத விஷயங்கள்ல நம்ம கவனம் சிதறாம பாத்துக்கும். நம்ம எங்கேயும் பாதை மாறி போயிட மாட்டோம். சரி, வாங்க அடுத்த பகுதிக்கு போகலாம். ஒரு ஆராய்ச்சி சிக்கலை உருவாக்குறதுங்கிறது அந்த ரிசர்ச் சாத்தியமா இல்லையான்னு செக் பண்ற ஒரு முக்கியமான ரியாலிட்டி செக். இது வெறும் பிளானிங் மட்டும் இல்ல, நம்ம ஐடியா உண்மையிலே ஒர்க் அவுட் ஆகுமான்னு பாக்குற ஒரு சோதனை. ஒரு ரிசர்ச் சிக்கலை சட்டுன்னு முடிவு பண்ணிட முடியாது. அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. முதல்ல ஒரு பெரிய தலைப்பை தேர்ந்தெடுத்து அது சம்பந்தமா ஏற்கனவே என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு படிக்கணும். அப்புறம் நாம யோசிச்சிருக்கிற பிரச்சனை உண்மையிலே ஆராயக்கூடியதா, சாத்தியமானதான்னு செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஒரு தெளிவான அறிக்கையை உருவாக்க முடியும். அப்போ ஒரு நல்ல ரிசர்ச்சுகளுக்கு என்ன தகுதி இருக்கணும்? 4 முக்கியமான கேள்விகளை நாமளே கேட்டுக்கணும். 1. இந்த ரிசர்ச் உண்மையிலே முக்கியமா? 2. டேட்டா வச்சு இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? 3. இத பண்ணுறதுக்கு தேவையான நேரம், பணம் எல்லாம் நம்மகிட்ட இருக்கா? 4வது, ரொம்ப முக்கியமா, இத செய்யற நமக்கு இதுல நிஜமாவே ஆர்வம் இருக்கா? இந்த 4 கேள்விகளுக்கும் பதில் தேடுறோம் பாருங்க, அதுவே ஒரு பெரிய வேலை. ஏன்னா ஆரம்பத்திலே தோத்து போக போற பல ப்ராஜெக்ட்ல இது தடுத்து நிறுத்திடும். இந்த தடுப்பு பணி தான் நாம சொல்ற அந்த பாதி வேலை. இது நம்ம நேரத்தையும் பணத்தையும் உழைப்பையும் வீணாக்காம காப்பாத்துற ஒரு முக்கியமான அறிவுசார் வேலை. சரி, அடுத்ததா ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். ஒரு தெளிவில்லாத ஐடியாவை எப்படி ஷார்ப்பான ஃபோக்கஸா மாத்துறது? ஒரு தெளிவான சிக்கல் அறிக்கை எப்படி குழப்பத்தையெல்லாம் நீக்குதுன்னு பார்க்கலாம். இந்த ஒரு வரி ரொம்ப பவர்ஃபுல். நம்ம பிரச்சனை சரியா வரையறுக்கப்படலைனா அது நமக்கும் குழப்பம், நம்ம ரீசர்ச்சை படிக்கிறவங்களுக்கும் குழப்பம்தான். மொத்தத்துல அந்த ரீசர்ச்சோட நம்பகத்தன்மையே போயிடும். இந்த உதாரணத்தை பாருங்க, உங்களுக்கே புரியும். நோயாளிகளோட பொதுவான நல்வாழ்வு அப்படின்னு சொல்றது எவ்வளவு மபகமா இருக்க பாருங்க. எது வச்சு அழுக்கிறது? ஆனா அதையே சிஏபிஜி அறுவை சிகிச்சை செய்ய போற நோயாளிகளுக்கு மியூசிக் தெரப்பி மூலமா பதற்றத்தை குறைக்க முடியுமான்னு பாக்குற ஒரு ஆய்வுன்னு சொல்லும்போது அது எவ்வளவு தெளிவா, அளவிடக்கூடியதா, கவனம் கொண்டதா மாறுது பாருங்க. இந்த மாற்றம்தான் உண்மையான வேலை. அப்போ ஒரு பிரச்சனையே இப்படி ஷார்ப்பா மாத்துறது எது? அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கணும்? நாம எதை ஆராய போறோம்னு தெளிவா சொல்லணும். எந்த மக்களை பத்தி ஆய்வு செய்ய போறோம்னு குறிப்பிடணும். எந்த சூழல்ல இது நடக்குதுன்னு வரையறுக்கணும். முக்கியமா இது எல்லாத்தையும் அளக்க முடியுமான்னு உறுதி செய்யணும். இப்போ நம்ம புதிரோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். ஒரு ரிசர்ச் ப்ராசஸ்லயே ரொம்ப முக்கியமான வேலை அந்த சிக்கலை வரையறுக்கிற அறிவுசார் உழைப்புதான்னு திரும்பவும் உறுதிப்படுத்திக்கலாம். பாத்தீங்களா, இந்த முதல் கட்டம்தான் ரொம்ப சவாலானதும் அதிக நேரமும் எடுக்கக்கூடியதுன்னு சொல்றாங்க. ஏன்னா பதில்களை தேடுறதை விட சரியான கேள்வியை கண்டுபிடிக்கிறது தான் எப்போதுமே கஷ்டம். ஆஹா, ஆரம்பத்துல நம்ம கேட்ட கேள்விக்கு இப்போ விட கிடைச்சிருச்சு. அந்த பாதி வேலைங்கிறது
டேட்டா கலெக்ட் பண்றதோ அனலைஸ் பண்றதோ இல்ல. அதுக்கு முன்னாடி அந்த கேள்விய அவ்ளோ கச்சிதமா துல்லியமா உருவாக்குற மூளை உழைப்பு தான். அந்த அஸ்திவாரம் சரியா அமைஞ்சிட்டா அதுக்கு மேல வர எல்லா வேலையும் சுலபமா வெற்றிகரமா முடியும். அதனாலதான் சரியா வரையறுக்கப்பட்ட ஒரு சிக்கல் பாதி முடிந்த ஆராய்ச்சிக்கு சமம். இந்த விஷயத்த அறிவியலை தாண்டி யோசிச்சு பாப்போமா? உங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலயோ இல்ல வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயோ ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனைய சரியா புரிஞ்சுகிட்டது எப்போ ரொம்ப முக்கியமான படியா இருந்திருக்கு? யோசிச்சு பாருங்க.